மிச்சர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த மிச்சர் டிவியை தொகுத்து வாங்கிட்டு இருந்த நம்மளுடைய மங்குனி செல்வன் அவர்களை சரியாக முட்டு கொடுக்காதனால அவரை பதவியிலிருந்து இறக்கியிருக்காங்க. முரட்டு முட்டாக கொடுத்த என்னை முட்டுமுருகனை இந்த பதவிக்கு கொண்டு வந்த திமுகவிற்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய விவாதம் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் பிருத்திவி ஷா மட்டும் இல்ல, எந்த ஷா வந்தாலும், த்ரிஷா வந்தாலும் இந்த தமிழ்நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது, ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. வாங்க மோதி பாத்துருவோம் என்று சவால் விட்டுருக்காரு ஒன்றிய அரசுக்கு. அடுத்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு சவால் விடுறதுக்குள்ள நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறோம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக 4 நபர்கள் செஞ்சிருக்காங்க. முதலாவதாக நம்முடைய சுந்தர வில்லி அவர்கள், பிற்போக்கு சிந்தனையாளர். அடுத்ததாக நம்முடைய ரொம்ப பரிச்சயமாக நம்ம ஸ்டுடியோல தங்கி இருக்கிற பதிலடி பரமசிவம், நட்டனோட சிந்தனையாளர். அடுத்ததாக அணில் வெற்றி கழகத்திலிருந்து அனில் அக்கா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. விழுப்புரத்திலிருந்து விக்டோரியா சிகாகோ கட்சியை சேர்ந்த கன்னி அரசு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரையும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இது வீரபாகு பேக்கரிஸ் வழங்கும் மிச்சர் டிவி. முதற்கட்டமாக நம்மளுடைய பதிலடி பரமசிவம் அவர் பேச ஆரம்பிச்சாலே எதிர்கட்சிகளுக்கு தூக்கம் வராதுதான் சொல்லணும். அவரிடமிருந்து நம்மளுடைய விவாதத்தை தொடங்கலாம். ஏய் முத்துனம் வந்து என்ன பயங்கர ஆவாசா இது, யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம் இவரு தெரியாத? நீங்க சொல்லுங்க பதிலடி பரமசிவம், எத்தனை தொகுதிகள் இந்த முறை திமுக கைப்பற்றும்? 300, 400 இல்ல 800? அது எத்தனை நூறாவது இருந்துட்டு போகும். அவங்க கொடுத்த 200 ரூபாக்காக இங்க உட்காந்துட்டு என்ன கத்துனேன். காக்கா கூட காக்கான்னு தான் கரையும். ஆனா நான் என்ன கரைஞ்சேன்? சிமுகான்னு கரைஞ்சேன். அப்படிப்பட்ட ஒருத்தனை விட்டுக்கிட்டு நீங்க உட்காந்துட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருப்ப. உன்னைய தூக்கி ப்ரொமோஷன்ல உட்கார வச்சிருக்காங்க பாத்தியா. இதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். இதை தான் இந்த அக்கா கிட்ட நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். நம்ம அணில் அக்கா இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த அக்காவுக்கு மனசு இறங்கிருச்சு. வாங்க உங்களை எங்க கட்சியில சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு இதை விட பல பொறுப்புகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நான் உனக்கு எதிராகவும் உங்க திமுகக்கு எதிராகவும் நான் பேச போறேன். அதாவது தளபதி இருக்காருல்ல, அவர் தான் உண்மையிலே தளபதி. அதனாலதாங்க எங்க அண்ணா அப்பவே சொன்னாரு, நம்ம போட்டி யாருக்கு, திமுகக்கும் ஆவேகாக்கும் தான் அப்பவே சொல்லிருக்காருங்க. ஐயோ ஐயோ அக்கா, ஆவேகானா யாருக்கும் புரியாது, அணில் வெற்றி கழகம்னு சொல்லிரு. ஆவேகானா அணில் வெற்றி கழகம் இல்ல. பதிலடி பரமசிவம், நீங்க உன்னை ரொம்ப நுட்பமா விளக்கிக்கணும். என்ன நுட்பம்? நீ இங்க உட்காந்து பல்ல காமிச்சது யாருக்கும் தெரியாதா? இல்ல உட்காந்துட்டு அப்படின்னு உனக்கு இதா விட்டாங்க. நெறியாளரை கொஞ்சம் பேச விடுங்க. ஏங்க நானும் பாத்துட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து என்ன அமைதியாவே உட்கார வச்சிட்டு இருக்கீங்க. இவெல்லாம் ஒரு ஆள், இவன்ட்ட இருந்து முதல் கேள்வி ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? ஏன் நெறியாளரே என்ன பார்த்தா நெறியாளரே உனக்கு மனசாட்சி இருக்கா? போய் அவர்ட்ட நீங்க கேள்வியை கேட்கறீங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. போன வட்டம் இங்க ஒரு லேடி கெட்டப் போடணும், ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு லேடி கெட்டப் சுந்தரவல்லி கேரக்டர் நான் தான் பண்ணேன். ஆனா இப்ப இவங்களுக்கு கெட்டப்ப மாத்தி விட்டு இவங்கள சுந்தரவல்லி கேரக்டரா போட்டிருக்கீங்க. பொம்பளை வேஷமா போட்டு விடுறேன். என்ன உனக்கு கமலஹாசன் வேஷமா போட்டு விட முடியும்? நான் பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இவங்களும் போட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் நான் சீனியர். பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேச கூடாது. யார் லேடி கெட்ட போட்டு வந்திருக்கா? என்ன பேசுறீங்க நீங்க? கோமாங்கிட்டு வந்துட்டா. தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வா, நாங்க மூணு பேரும் ஒண்ணா தாக்குறோம். தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். இந்த ஆளு என்னதான் லேடி கெட்ட போட்டுருக்காரு. இங்க பாருங்க என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் லேடி கெட்டப்பா போட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வியாபாரம் மாட்டேன். உனக்கு நீ வியாபாரம் பண்றதுக்கு நான் திருச்சியாவை தூக்கின்னு வர முடியும். கொஞ்சம் இருந்தாலும் கேளுங்க. அண்ணன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நீ வேற நாடு, நான் வேற நாடு, ஒரே நாடு இந்தியான்னு சொல்லிருக்காரு. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எதிராக தந்தை பெரியார் போராடும் பொழுது அவருக்கு வயது 83 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பதிலடி பரமசிவம், நீங்க எந்த பக்கம் பேசுறீங்க என்பதை நான் இன்னைக்கு இந்த பக்கம் பேசுறேன்யா. போயா, உழைச்சவனுக்கு மரியாதை இல்ல. வந்தவங்க கட்சி மாறி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்றைக்குமே திமுக வந்து உழைத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அப்போ இவர் வந்து உழைக்கலன்னு சொல்றீங்களா? உதாரணம் சொல்லி ஆகணும். கருவில் இருக்கும் பொழுதே திமுக கட்சியில சேர்ந்து உழைத்த சின்னவருக்கு இந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நேற்று வரை நல்ல முரட்டு முட்டா கொடுத்த எனக்கு இந்த பதவி கொடுத்திருக்காங்க. நாளைக்கு மக்கள் கிட்ட போல் வைப்போம். நீங்க எப்பயுமே போல் வைப்பீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப போல் வைப்போம். மக்களே அதிகமா முட்டு கொடுத்தது யாரு? பதிலடி பரமசிவமா இல்ல இந்த முட்டு முருகனா? நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். இல்ல பதிலடி பரமசிவம், நம்மளுடைய
நோக்கம் அது கிடையாது. நீங்களா நாங்களா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே நோக்கத்திற்காக திமுக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய கருத்து முதற்கட்டமா உங்க கருத்துக்கு நீங்க பதிவு பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் தான் மற்ற விருந்தினர்கள்ட்ட பாருங்க. ஒருத்தர் சும்மாவே இருக்காரு விழுப்புரத்துல இருந்து, அவர்கிட்ட நான் போய் கேட்கணும் இல்லையா கருத்து. இல்லங்க, நான் இன்னைக்கு திமுக ஆதரவா பேச போறதே கிடையாது, ஆவேக்காக்கு ஆதரவா தான் பேச போறேன். அந்த கட்சியினோட தலைவர் என்ன பாடியிருக்காரு அவருடைய படத்துல, கண்ணனுக்கு ராதைய போல கந்தனுக்கு வள்ளிய போல ஆசை கொண்ட உயிருக்கெல்லாம் துணை இருக்கு பூமியில. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், பாத்தீங்களா மொத்தமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா மதத்துக்கும் நான் பொதுவானவன் அப்படிங்கறத அந்த பாடல் மூலமாவே தெரியப்படுத்தியிருக்காரு. உங்களுடைய நோக்கம் என்ன சொல்ல விரும்புறீங்க? 200 300 400 கேட்டா சம்பந்தம் பாடிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, முட்டு கொடுத்த உங்களுக்கு பதவி அப்படின்னா பொம்பளை கெட்ட போட்ட எங்க அண்ணனுக்கு என்ன பதவி? ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ட் போயிட்டு இருக்கோம். டக்குன்னு கட் பண்ணுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டக்கு நம்ம தொடருவோம். இது மிச்சர் டிவி மிச்சர் விவாதம் பவர்ட் பை வீரபாகு பேக்கரி. யோ இங்க போய் உட்கார்ந்தவன உனக்கு நல்லா ஏத்தமாயி போச்சு. என்ன இல்லப்பா, உனக்கு தெரிஞ்சுக்கோ, நேஷனல் டெலிவிஷன்ல வாங்கி கொடுத்துருக்கோம். நீ நல்லா பேசுன. இங்கே உட்கார விட மாட்டேங்க. நேஷனல் டெலிவிஷனா? உனக்கு மட்டும்தான் நேஷனல் டெலிவிஷன். நான் வந்து இங்க லோக்கல்ல தான் இருக்கேன். நேஷனல் டெலிவிஷன் வேணும்னா நமக்கு ஆதரவா பேசு. இல்ல அவர் எப்படி ஜெயிக்க போறது கிடையாது. ஆவேக்கா ஜெயிக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரியும்பா, போன வட்டம் எனக்கு பொம்பளை கட்டப் நல்லா பொருந்தல, இந்த இவனுக்கு நல்லா பொருந்திருச்சு. அதனால இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணல. லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. இந்த பாருங்க என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. லேடி கட்ட போட்டாங்க உட்கார்ந்திருக்கேன். உண்மையிலே நீ எனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி தருவியாக்கா? சீட் உங்களுக்கு பாரு, அங்கலாம் போனா எம்எல்ஏ சீட் சீட்டா? ஒண்ணும் இந்த கிடைக்காது. சீட்டே குடிக்க மாட்டறாங்க. எனக்கு அக்கா எம்எல்ஏ சீட் வாங்கி தரேங்குது. பாரு எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இப்படி எல்லாம் மூல செலவு செய்வாங்க, நம்பிராதீங்க. கடைசியா ஒரே ஆஃபர் தரேன். 200 ரூபாயோட சேர்த்து இன்னும் 200 ரூபா போட்டு 400 ரூபா தர சொல்றோம். அதை தவிர சீட்டு யாருன்னா தரலாம். ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கணும்னா இங்க டக்குன்னு இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல டப்புன்னு இந்த பக்கம் வந்துரு, உனக்கு நான் பேசி வாங்கி தரேன். அக்கா நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேல, ஏன்னா 400 ரூபா தர்றேங்கிறாங்க. நீ கண்டிப்பா ஜெயிக்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். அதனால அங்கிட்டு போயிருட்டுமா நானு. இருந்தாலும் இப்படி பகிரங்கமா அடிச்சிருக்க வேணாம், பரவாயில்ல போங்க. யார் இல்லனாலும் கண்டிப்பா தளபதி ஜெயிப்பாரு. எந்த தளபதி அப்படிங்கறத இனிமே பார்ப்போம். என்னுடைய ஆட்டத்தை நீ இனிமே பார்க்க போற. ஸோ மீண்டும் நம்மளுடைய மிச்சர் விவாதத்துக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இது மிச்சர் விவாதம் பவர்ட் பை வீரபாகு பேக்கரிஸ். நம்மளுடைய இந்த விவாதத்துல சும்மாவே உட்கார்ந்துருந்தீங்க இல்லையா, விக்டோரியா சிகாகோ கட்சியை சார்ந்த திரு கன்னியரசு அவர்கள், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் சும்மா இருந்ததற்கு, பேசாம இருந்ததுக்கு நன்றி. உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. எவ்வளவு தொகுதிகளை திமுகவில் ஜெயிக்க முடியும்? 300 400 800? வணக்கம் வணக்கம். நீங்க ஒரு நெறியாளராக இருக்கீங்க. இங்க ஒரு என்ன தலைப்புல வந்து விவாதம் நடத்துறோம் அப்படிங்கறது கூட தெரியாம 2 பேரை கூட்டு வந்திருக்கீங்க. அதுங்க 2க்கு என்ன எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட தெரியாது. ஒரு கட்சி இப்பதான் புதுசா வந்திருக்கு, அந்த கட்சிக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கூட தெரியாது. அவங்கள கூட்டு வந்து இங்க விவாதம் நடத்திக்கிட்டு ஒருத்தன் 500 தொகுதி என்ன தலைப்புல விவாதம் நடத்துறோம் கூட தெரியல. இங்க பார்த்தா தமிழ்நாட்டுல அவ்வளவு சாதி அடக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு பையனை அடிச்சிருக்காங்க. எங்க கட்சியை கொடி கூட ஏத்த விட மாட்டாங்க. சோ அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இந்த என்னன்னா இந்த தலைப்புல விவாதம் நடத்திட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க வந்து இங்க தவறான கருத்துக்களை பதிவு பண்றீங்க. இங்க யாரையுமே கொடி ஏத்த விடாம நம்ம திமுக இருந்ததே கிடையாது. இது ஒரு நெறியாளராக எனக்கு தெரியும். இப்பதாங்க மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல கொடி ஏத்த விடல. அப்பா மதுரையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கொஞ்ச நேரம் சும்மா இரு. மதுரையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? உன் சட்டையில் நீ என்ன போட்டிருக்க? தாமரையை போட்டு விட்டுருக்க. நீ வந்து மறைமுகமா அவங்க கூட கள்ள இப்படிதாங்க உங்களை ஏத்து கேட்டாலே யாரை கேட்டாலும் சங்கி சங்கின்னு சொல்லிடுவீங்களா? நீ வந்து நீலச்சங்கின்னு எல்லாருக்கும் தெரியும்பா. நீ வந்து கட்சியை ஏத்து கேட்டாலே சங்கியா பேசுற. ஏக்கா நீ ஏதோ சொல்லுக்கா. அதனாலதான் அப்பவே தளபதி என்ன பாடினாரு, ஆமா மதுரைக்கு போய் நீங்க தாமரை ஏத்தலன்னு பாக்குறீங்க. ஆனா இவரு அன்னைக்கே மல்லிப்பூண்டு இருக்காரு மதுரைனால. ஆமா ஒண்ணுமே தெரியாம பேசுறதுக்கு இந்த ஆளு யாரு கூப்பிட்டா முதல்ல? இந்த ஆளு நமக்கு ஒண்ணும் தெரியாது. அதுதான் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க திமுக பத்தி என்ன தெரியும் உனக்கு? வந்துட்டான் எத்தனை தொகுதி தெரியாது. தற்கொலை எல்லாம் கூட்டி வந்து நீ யாரு யாரு தற்கொலைன்ற? எடுத்து பொளந்துறோம் மண்ணே. யாரு தற்கொலைன்ற? அவர் தற்கொலைன்னு இருக்காரு, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க. என்ன சொல்றீங்க? கலந்து கொள்ள கூட இவங்களுக்குலாம் வந்து ஒரு அருகதையும் கிடையாது. நெறியாளரே இவங்களுக்குலாம் விவாதத்துல கலந்துக்கிற கூட அருகதை கிடையாது. விவாதம் நடத்தியா? 400 தொகுதி இருந்தானே, நீங்க வந்து 6 தொகுதியில தான் நிக்க போறீங்க. ஏன் இப்படி பேசுற? தேவையில்லாம பேசுற. அதாவது இவ்வளவு காரசாரமா விவாதம் போகும்போது நான் ஏன் சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன்? ஏன்னா உங்க கட்சிக்காரங்க எதுவுமே தெரியாது. உங்க கட்சிக்காரங்க எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கூட தெரியாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா தளபதி என்ன சொல்லிருக்காரு? Kill them with your success, bury them with your smile னு சொல்லிருக்காரு. அதனால நீ வேற இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க. ஒண்ணுமே புரியாம போயிட்டு இதுல இவ வேற 2 டயலாக் எடுத்துட்டு
நீ இந்த 200 ஓகே 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 மீண்டும் ஒரு இடைவேளை நீ என்ன இடைவேளை 200 400 500 எத்தனை இருந்தாலும் உனக்கு வந்து உனக்கு 200 தான், உனக்கு 200 தான். அந்த புள்ளாண்ட யாரு கரடு முரடா பேசிட்டு இருக்கானே, இது என்னுடைய ரிலேஷன். அப்ப அப்படித்தான் இருப்பான். எனக்கு உனக்கு 200 இந்த இங்க எத்தனை தொகுதி இந்த இருக்குன்னு சொல்லு. 400 தர்றேன்னு இருக்கான். ஆனா நான் அத இந்த கூக்குற மாத்தி வாங்கிடுவோம். ஏமா உனக்குலாம் தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா? எத்தனை மாவட்டம் இருக்குன்னா தெரியுமா? இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. அடுத்து தளபதியோட படம் வரப்போது. ஏமா தளபதி ஏதே சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்காதமா. அதனால 69 தொகுதி இருக்குன்னு சொல்ல வரேங்க. பேச விடுங்க. 69 தொகுதி இருக்கு. என்ன டீம் என்ன மேட்ச் 69 தொகுதியா? நம்ப முடியல பாஸ். சாக்கோக்கோரே. சரி மிஸ் ரொம்ப இவங்களெல்லாம் வச்சுட்டு இந்த ஆளு எங்களை நம்மள தற்கூறின்றாங்க. தற்கூறிங்கறாங்க. தளபதி 69 அதனால 69 தொகுதி. யாருங்க கூப்பிட்டா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் சொன்னதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? ஆங்கிலத்தில் பேசாதீர்கள், புரியவில்லைன்னாங்க. ஆனா இப்ப கேட்டா என்ன வந்து சொல்றாங்க? இந்த பாரு இங்க பாரு நெறியாளரே, இவ்வளவு பெரிய தற்கூறிலாம் கூட்டு வந்து விவாதம் நடத்தினா இனிமேல விவாதத்துக்கே வரலையா? நானும் திரும்ப தற்கூறின்ற இவருக்கு ஐநா சபையில தான் அவார்டு கொடுத்திருக்காங்க. உனக்கு கொடுக்கறதே 200 ரூபாய் தானயா? நீ அவ்வளவு பேசியா போதும். நானாவது 200 ரூபாய்க்கே கொண்டுறேன். உனக்கு வெறும் 6 அத தாண்டில பேசிட்டு இருக்க. 200 ரூபாய் தாண்டி உனக்கு என்ன பேசறாலும் அவ்வளவுதான். அவருக்கு 6 ரூபாய் குறைச்சு விட சொல்லியா? வெளிய நிக்க வச்சு அனுப்புறோம். அறிவாலயம் பக்கம் வா. அப்புறம் எதுக்கு உனக்கு? இப்போ ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போயிட்டு இருக்கோம். அவர் பேசுறது கேட்கவே இல்ல. எப்படி கேட்கும்? அவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் சட்ட கலரையும் சட்டையில இருக்கிற பூவையும் பாரு. அதுல அவன் யாருக்கு தெரியுது? அவருடைய இணைப்பை சரி செய்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு டக்குன்னு ஒரு கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துருவோம். இது மிச்ச டிவி வழங்கும் மிச்ச விவாதம். டக்குன்னு போயிட்டு வந்துருவோம். வாங்க. நிறுத்திட்டீங்கல்ல? டேய் இங்க பாரு. டேய் பிஞ்ச மண்டை இங்க பாரு. உனக்கு 6 சீட் வேணுமா வேணாமா? ஏமா நீ குடுக்குற அந்த 6 சீட்டுக்காக நான் உனக்கு சொம்படிச்சிட்டு தெரிய முடியுமா? எங்க கட்சியெல்லாம் வளர்க்க வேணாமா? ஏய் என்னையா நீயே ஆனானப்பட்ட கழககாசனே ஒரு சீட்டுக்காக என்ன தூங்கிக்கிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா? எங்க பின்னாடியே அலைகிறாரு வாழை பிடிச்சுக்கிட்டு. அவரே அப்படி இருக்கும்போது நீ என்னையா? உனக்கு ஆல்ரெடி 2 சீட்டு 6 சீட்டு கொடுத்துருக்கோம். நீ 6 சீட்டு 7 சீட்டுங்கற. நாங்க ஆட்சியில பங்கு வேணும் கேட்டுக்கிருக்க. நீ 6 சீட்டு 7 சீட்டுங்கற. உனக்குலாம் 6 சீட்டே பெருசு. ஆட்சியில பங்கு இங்கன்னு நீ உன்னால எங்கேயுமே போக முடியாது. எல்லா இடத்துலயும் அடி வாங்கி இந்த வந்துருவீங்க. மிச்சர் டிவில மிச்சர் கொடுப்பாங்களா? அதுல கூட உனக்கு பங்கு கொடுக்க மாட்டோம். அமைதியா உட்கார்ந்துட்டு பாத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும். வந்ததுல இருந்து எனக்கு யாரும் மிச்சர் கொடுக்கவே இல்ல. ஏக்கா இருக்கா இந்த இதை முடிச்சுக்கிடுவோம். நீ வேற ஏதோ தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. யோ கன்னியரசு, உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான். ஒண்ணு நீ எங்க கிட்ட வரணும், இல்ல இவங்க கிட்ட வரணும். ஏன்னா இன்னொருத்தங்க அங்க போய் சேர்ந்துட்டாங்க. நீ சட்டை போட்டிருக்கல அந்த கலர் கட்சிக்காரங்க கூட போய் சேர்ந்துட்டாங்க. ஒரே ஆப்ஷனு நாங்க இல்லைன்னா இவங்க தான். இவங்க கூட சேர போறியா? பாரு, இந்த அக்காவே ஒன்னும் தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த அக்கா மாதிரி ஆக போறியா, இல்ல எங்க கூட சேர்ந்து எதுவும் ஜெயிக்க போறியா? பாத்துருந்துக்கோ. சீட்டை ரொம்பவே கம்மி பண்ணி விட்டுருவோம். பாத்துருந்துக்கோ. சரிண்ணே, நீயே முடிவு பண்ணுப்பா. நான் உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணவே விரும்பல. நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன சொல்ற கடைசியா? சரிண்ணே, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து கொள்கை கூட்டணி. அதனால நம்ம கூட்டணி விட்டுலாம் அதுவும் போறது இல்ல. அது அப்படி வா. கடைசியா என்ன சொல்ல விரும்புற? ஒரே ஒரு டைலாக். என்ன இருந்தாலும் நம்ம சின்னவர் வாழ்க்கைதான். சூப்பர், வந்துட்டான் பத்தியா? அப்படித்தான் வெளிய கொண்டு வரணும். இது தெரியாத முத்துமுருகனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருக்காங்க. இல்ல நீங்க அதிகமா பேசாதீங்க. உங்களோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவோம். போடுவேன். சோ மீண்டும் நம்மளுடைய மிச்சர் விவாதத்துக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். விழுப்புரத்திலே வந்து விருந்தினர் சரியாக இப்ப பேசுங்க. இப்ப உங்களுக்கு கருத்தை பதிவிடுங்க. எவ்வளவு தொகுதி திமுக ஜெயிக்கும்? திமுக வந்து 234 தொகுதியில 200 தொகுதியாச்சும் கண்டிப்பா ஜெயிக்கும். அது என்ன 234ல 200ன்ற ஒரு 500 600 சொல்லு. அப்பதான் கேட்க நல்லா இருக்கும். 1000 2000 வச்சுக்க வேண்டியதானே? ஏன் கம்மியா சொல்றீங்க? இந்த பாருமா, இந்த பாரு, நாங்க 10,000 கூட ஜெயிப்போம். இல்ல என்னன்னா இவங்களுக்கு 1000 கோடி படம் வசூல் 2000 கோடி சொல்லி பழகிருச்சு. 1000 தொகையும் சொல்லுவா போல விட்டா. என்னக்கா நீ அக்காங்கிறனால கொஞ்சம் அமைதியா இருக்கேன். வேற யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா மண்டையை பொழந்து விட்டுருப்பேன். நாங்களாவது வந்து படத்துல 1000 கோடி தான் வாங்குறோம். நீங்க பின்னாடி வாங்குற 4000 5000 கோடி யாரு கணக்கு சொல்றது? எது இந்த 10,000 கோடி டாஸ்மாக் ஊழல்ல சொல்றியா? சும்மா இருக்கா நீ வேற? அவ்வளவுதான் சமாளிச்சிருவாரு. முட்டு கொடுக்கறாரு. இப்படி முட்டு கொடுத்தோம் அவருக்கு பதவி கிடைக்கல. அதான் வருத்தமா இருக்கு. 1000 2000 பேசுற. ஆனா எனக்கு 200 போட்டு எக்ஸ்ட்ரா 400. யோ நீ அந்த பதவிக்கு தகுதியானவன் இல்லையா? அடுத்த வட்டம் நான் அந்த பதவியில உட்கார்றேன். அப்ப பாரு இருங்க, அவர் என்னதான் சொல்ல வராருன்னு கேப்போம். நீ பேசியா பேசு. அவ்வளவுதான் வேணும். அடுத்த வட்டம் நீங்க வந்து இங்க பதவியில உட்காரலாம். இன்னும் உங்க இந்த சுந்தரவில்லி ஒரு கருத்தை கூட பதிவு பண்ணல. எங்கயா பேச விடுறீங்க? பேச வந்தாலே உடனே அவன்கிட்ட போறீங்க, அவள்கிட்ட போறீங்க, அவன்கிட்ட போறீங்க. ஆமா நீ பேசணும். எல்லாரும் வண்டவண்டே அடிச்சனா என்ன பண்ணுவாங்க? இந்த பாரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என் புள்ளைய ஸ்கூல்ல இருந்து அழைக்க போனோம். அதை விட்டு நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என்ன பிரச்சனை? 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அக்கா பசங்களை கூட்டு வரணும். பிரச்சனைனா யார் எந்த சைடு பேசுறாங்கன்னே தெரியாம போயிருச்சு.
அந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த சைடு முதல்ல? நாங்க எல்லாமே உனக்கு ஆப்போசிட் சைடு. எனக்கா கரெக்ட் தானே? கரெக்ட். சரி, நீங்க சுந்தரவல்லி நேரம் என்னை அக்கா அக்கான்னா இப்ப அந்த பக்கம் திரும்பி அக்கா அக்கா சுந்தரவல்லி இவங்க எல்லாம் சொல்லுங்க. இப்படித்தான் இருக்காங்க. யாரும் நம்புறதுக்கே அனிலே கிடையாது. சத்த அமைதியா இரு. அவன் ஏதோ பேச வரான். உங்களுடைய நீ சொல்லு. நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. சட்டுப்புட்டு முடிக்கணும். அப்பதான் 200 ரூபாய் வரும். நிறைவு கருத்தா இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சீக்கிரம். இப்போ 200 தொகுதி மட்டும் இல்ல 800 தொகுதியிலையும் திமுகவை அடிச்சுக்க ஆளே கிடையாது கிடையாது கிடையாதுங்க. சமங்க. அடுத்து பதிலடி பரமசிவம் உங்களுடைய நிறைவு கருத்து. நானும் அதை தான் சொல்ல வர்றேன். அக்கா சொன்ன மாதிரி, அதாவது எல்லாருமே 200 300 400ன்னு சுருக்குறீங்க. சுருக்காம வாய் நிறைய 1000 2000 இந்த அக்கா அடிச்சு விடுதுல, அந்த மாதிரி அடிச்சு விட்டாதான் நமக்கு இருக்கிறதாவது கிடைக்கும். இருக்கிறது மிஞ்சினாலே போதும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. சின்னவர் வெற்றி வாகை சூடி மீண்டும் அரியணையில் நமது கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களும் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். எனக்கு 200 ரூபாயோட சேர்த்து 400 ரூபாயா போட்டு கொடு. அவ்வளவுதானே. இதை கேட்டு வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு அங்க போறேன் இங்க போறேங்கன்னா சரி. இறுதியாக விழுப்புரத்துல இருந்து தம்பி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? சாரி, எவ்வளவு தொகுதி ஜெயிக்கும்? இது என்னதான் இருந்தாலும் திராவிட மண், அதனால வந்து இந்த கொள்கை கூட்டணி, எங்க கொள்கை கூட்டணியான மதசார்பற்ற கட்சி தான் ஜெயிக்கும். 234 தொகுதியிலையும் நாங்க ஜெயிப்போம். சரி, ஓகே, முடிச்சிட்டியா? ஓகே. நிறைவாக நம்மளுடைய அணில் வெற்றி கழகம் உங்களுக்கு கருத்தை பதிவு பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். மக்கள் எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்ப முடிப்பீங்கன்ட்டு. கண்டிப்பாக 69 தொகுதிகள்லயும் நாங்க தான் ஜெயிப்போம். நீ என்ன உண்மையிலே நம்புறீ 69 தொகுதி தான் இருக்குன்னு? பின்ன எவ்வளவு இருக்கு? அது அடிச்சு விடு 300 400ன்னு. நீ என்ன ஜெயிக்கவா போற? சும்மா சொல்ல வேண்டியதான நம்பரு. எவ்வளவு தொகுதி இருக்கோ எல்லாத்துலயும் நாங்க தாங்க ஜெயிப்போம். 2026 தேர்தல் ஆவேகாக்கு தான், அணில் வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான். சபாஸ், சூப்பர். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த மிக்சர் விவாதத்துல சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபேரர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.